இந்த நான் நூலகத்தை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒரு செய்தி ஞாபகம் வருதுன்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு முறை மதுரை சிறைச்சாலைக்கு நான் போயிருந்தேன். ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆகஸ்ட் 15 கூப்பிட்டுருந்தாங்க பேசுகிறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இதை ஏன் சொல்ல வேண்டியிருக்குன்னா, நான் சென்னைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருந்தேன். தனியார் பேருந்து அது. அந்த பஸ் நிறைய கூட்டம். எனக்கு பின்னாடி ஏறின ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு கை கொடுத்துட்டு, ஞாபகம் இருக்கா ஜெயிலில் சந்தித்தோம் அப்படின்னு போயிட்டாரு. என் பக்கத்தில் பஸ்ஸில் உட்கார்ந்துருந்த ஒரு பயத்தை பார்த்தா என்னை அடிக்கடி தொட்டு கும்பிட்டுக்கிறாரு. நான் ஏதாவது செஞ்சால் கூட தப்பாக அவர் நான் ஒரு 3 கொலையாவது பண்ணியிருப்பேன்னு நினச்சிட்டு இருந்திருக்காரு. அப்புறம் நான் அவர்கிட்ட, ஐயா நான் இப்போ வந்து விழாவுக்கு தாயா போனேன், பேச போனேன், ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த விழாவில் பட்டிமன்றங்க, சிறைச்சாலையில் பட்டிமன்றம். பேசியவர்களெல்லாம் அந்த சிறைவாசிகள் தான். அதான் ஆச்சரியம். என்ன அருமையாக பேசுகிறாங்கிறீங்க. நான் தலைவர், அவங்க பேசுகிறாங்க. எனக்கு என்னமோ நம்ம பட்டிமன்றங்களை பேசுகிறவங்க மாதிரியே அவங்க பேசுகிறாங்க. அதுதான் ஆச்சரியம். பாடுறாங்க, பேசுகிறாங்க. பேசி முடித்த உடனே அந்த தீர்ப்பு சொல்கிறேன் நான். படமா படிப்பா எது சிறப்புங்கிறத சொல்லி அதில் அந்த கல்வியா செல்வமால கல்வியினுடைய பெருமையை சொல்லி முடித்தேன். இது இல்லை செய்தி என்ன அப்படின்னா, 1 மாதம் கழித்து ஒரு பத்திரிக்கையில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. நான் எங்கள் ஊரில் நடந்த சிறு கலவரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. அப்போத்தான் ஐயா வந்து அங்கே பட்டிமன்றம் நடத்தினார். அப்போ கல்வியோடைய பெருமை, புத்தகத்தோட பெருமையெல்லாம் சொன்னார். நான் விடுதலையாகி வந்த உடனே எங்கள் வீடு பெரிய வீடு கிராமத்தில், அதனுடைய முன்பகுதியை அப்படியே ஆல்ட்ரு பண்ணி இடித்து ஒரு நூலகத்தை அதில் வச்சு பேப்பர்கள் வாங்கி போட்டு ஊரையே படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் அன்றைய பேச்சுன்னு அவர் சொன்ன உடனே எனக்கு உண்மையில் என்ன இருக்குங்க, நான் சொல்கிறோம் இல்லைங்க, ஒரு நூலகம் திறக்கப்படுகிற போது 100 சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றன. சிறைச்சாலைக்குள்ளே இருந்தவரே ஒருத்தர் வந்து நூலகத்தை திறக்கிறார்னா இந்த நூற்றாண்டினுடைய அதிசயமாக நான் அதை கருதுகிறேன். நான் உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு, ஐயா நான் கேள்விப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கய்யா, ஃபேன் ஏதாவது போடணும்னா சொல்லுங்கள், நான் வாங்கி தர்றேன் அப்படின்னேன். அவர் உடனே பதிலுக்குங்க, நானே உங்கள் ஃபேன் தானே அப்படிங்கிறாருங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நல்லா கைதட்டுறதை பார்த்தா. ஏன்னா சில இடத்துல இதை சொன்ன உடனே கம்முன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த புரிஞ்சவங்கள்ட்ட பேசுகிறது மாதிரி ஒரு சந்தோஷம் எதுவும் கிடையாதுங்க. உண்மையிலேயே இங்கே மேடையில் ஐயா வணக்கத்திற்குரிய இறையன்பு தொடங்கி பெரும் பெரும் பேச்சாளர்கள், ஐயா சாலமன் பாப்பையா போன்ற பெரும் நடுவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், அத்தனை பேரையும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் சொன்ன செய்தியும் உங்களுக்கு புது புது செய்திகளாக தான் இருக்கும். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியமே இன்பம், வேறு இன்பம் ஒன்றும் வேண்டாம். பழைய பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதில் எதெல்லாம் இன்பம் இல்லைன்னு ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. கனிரசமா மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். இப்போ இதுதான் இன்பம்னு சில பேர் நினைக்கிறாங்க. அதுதான் இல்லை, அதெல்லாம் இல்லை, அது இல்லறந்தான் இன்பம்னு அந்த பாட்டு முடியும். நான் என்ன சொல்கிறேன், இலக்கியம் தான் இன்பம்ங்கிற விஷயத்தை நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, உடம்புக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோங்க, உயிருக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால் எல்ஐசி பாலிசி போட்டிருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது. உயிருக்கு 10 லட்சத்துக்கு மேலே போட்டிருக்கேன், அது இல்லை. உயிருக்கு என்ன கொடுக்குற இந்த கேள்வி நான் கூட கேட்கல. யார் கேட்குறா தெரியுமா? திருவள்ளுவர் தான் கேட்குறார். எப்பா நீ உன் உடம்புக்கு எல்லாம் போட்டே இல்லை, சாப்பாடு போட்டே இல்லை, உன் உயிருக்கு என்னப்பா கொடுத்த, என்ன கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியல. அவர் சொல்கிறாரு, உன் உயிருக்கு புகழ் என்கின்ற ஒன்றை கொடுப்பா. உன் உடம்புக்குள்ளே ஒரு உயிர் வந்துருச்சுல, அந்த உடம்புக்குள்ளே நீ என்ன செய்யணும், அந்த உயிருக்கு ஒரு புகழை கொடு. அப்படி ஒரு புகழை கொடுத்தேன்னா அதுதான் சிறப்பு. அது அவர் சொல்கிறாரு.
எப்படி? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியமில்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். ஊதியமில்லை உயிர்க்கு. இலக்கியத்தை படிக்கிற போது உயிருக்கு இன்பம் ஏற்படும். இது எத்தனை பேர் ரசிச்சிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். சும்மா புத்தகத்தை வாங்கி அப்படி பிரட்டுறது இல்லைங்க. ஐயா சொன்னாங்க பாருங்க, நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள், லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வருகை, பல்லாயிரக்கணக்கான ரூபாய்க்கான புத்தகங்கள் விற்பனை, இதெல்லாம் கேட்க கேட்க என்ன மகிழ்ச்சியாக இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு புத்தகத்தையும் வாங்கிட்டு போகிறப்பயே படிச்சுட்டு போகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? இந்த சில பிள்ளைங்க பலகாரம் வாங்கிட்டு போகிறப்ப லேசாக பிச்சு வாயில் போட்டுக்கிட்டே வீட்டில் போய் சாப்பிட போகிறோம், இருந்தாலும் போகிற போக்கில் லேசாக தின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லல. அது மாதிரி புத்தகத்தை அப்படி பிரட்டி படிச்சுக்கிட்டே போகிற சந்தோஷம். அதில் சொன்னாங்க பேசுகிறவங்க, அந்த புத்தகத்தில் ஒரு வாசம் வரும்னாங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நம்ம படிக்கிற காலத்தில் வகுப்பு போனோடனே புத்தகம் கொடுப்பாங்க, புது புத்தகம், அது வாங்கி மோந்து பார்ப்போம் தெரியுங்களா? அது ஒரு மகிழ்ச்சி. புத்தக வாசம் இருக்கு இல்லையா, அது வேணும். அது மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் அதோடு நம்ம கூட இருக்கணும். என்னுடைய பேரன் இப்போ +1 படிக்கிறாரு, மகள் பிள்ளை பேரன், வயிற்று பிள்ளை. சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, வெள்ளை பேப்பர் எடுத்து படமாக போட்டுக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய மண்டை, கொஞ்சம் பல், கண்ணாடி, அப்புறம் அப்படி கையை வச்சுட்டு போட்டிருப்பார். தாத்தா, பாட்டி, அம்மா, அம்புட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் நான் கேட்டேன் அவனுக்கு, இப்படி ஏடா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, இதில் எப்படிடா தாத்தா பாட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன். நல்லா கவனிங்க, அவன் சொல்கிறான், நல்லா கவனிங்க, இதுதான் தாத்தா. எப்படிடா? என்ன சொல்கிறான், இதுதான் நீங்கள், எப்படிறான்னு கேட்டேன். இப்போ உங்கள் படம் போட்டு பக்கத்தில் ஒரு புத்தகமும் கண்ணாடியும் போட்டுக்கனா அதுதான் நீங்கள். எப்படி கவனிச்சிருக்கான் பார்த்தீங்களா? புத்தகத்தோடையும் கண்ணாடி இருப்பவர் தான் என்னுடைய தாத்தா. குறியீடு தாங்க, ஓவியம் என்பது குறியீடு தான். லியோனார்டோ டாவின்சி என்கின்ற உலக புகழ்பெற்ற சிற்பி, ஓவியர், கண்டுபிடிப்பாளர், பல்துறை வித்தகர் அவர். பாரிஸ் நான் போயிருந்தப்ப அந்த அருங்காட்சியகத்துக்கு போயிருந்தேன். அவர் வரைஞ்ச ஒரு புகழ்பெற்ற ஓவியம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லியோனார்டோ டாவின்சி வரைஞ்சி இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் சொல்லக்கூடிய ஒரு ஓவியம் இருக்கு. அந்த ஓவியம் பேர் தெரியுமா? இப்போ எல்லாரும் சொன்ன என்ன அர்த்தம்? சரி, எந்திரிச்சு சொல்றாரு, வாங்க. மோனலிசா. ஐயா நீங்கள் கொடுங்க மந்திர சாவி, நீங்கள் கொடுங்க, வேகமாக வாங்கய்யா. இன்னொரு ஓவியமும் இருக்கு அவர் வரைஞ்சதில்ல, முக்கியமான ஓவியம் எது தெரியுமா? லாஸ்ட் சப்பர் தெரியுமா? ஜீசஸ் தன்னுடைய சீடர்களோடு அமர்ந்து சாப்பிட்ட. வாங்க வாங்கய்யா. இல்லை அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அங்கே வாங்க. இந்த பரிசு மோனலிசாவுக்காக. சரியா? அப்படியா? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்கய்யா. அவர் 50 புத்தகத்தையும் வாங்கிட்டு போகிறதா முடிவோடு வந்திருக்காரு. எத்தனை கேள்வி வேணாலும் கேட்டுக்கங்கன்ட்டாரு. நல்லது, எப்படித்தான் இருக்கணுங்க. இது எதுக்கு நாங்கள் சில நேரங்களில் நான் கல்லூரியிலேயே பள்ளிக்கூடத்தில் போய் பேசுகிறப்ப என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க. அழகான ஒரு விஷயம் சொல்கிறேன், அப்படியே நியூட்ரல் ஃபேஸில் உட்காந்துருக்காங்க, ப்ளஸ் மைனஸ் 2 கிடையாது. எப்படி இருக்கும் எனக்கு? சிரிக்கிறது இல்லை, கைதட்டுறது இல்லை, ஒன்றும் சொல்கிறது இல்லைன்னா நமக்கு கேட்குறாங்களா இல்லையான்னு தெரிய வேணாமா? இப்போ நான் கேள்வி கேட்ட உடனே இத்தனை பேர் எந்திரிச்சு சொன்னீங்கல்ல, இதை காட்டில் என்ன வேணும்? அந்த டாவின்சியை எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது 1903ங்க. ரைட் சகோதரர்கள் 1903. இவர் வாழ்ந்தது 1400, அதாவது 14ஆம் நூற்றாண்டில் இவர் வாழ்ந்தார். 20ஆம் நூற்றாண்டில் தான், 19ஆம் நூற்றாண்டு கடைசியில் தான் விமானம் கண்டுபிடிக்கப்படுது. ஆனால் பாராசூட் பற்றி படம் வரைஞ்சிருக்காருங்க அவர். அதாவது விமானம் ஒன்று போய் அந்த விமானத்தில் ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து குதிப்பதற்கு குடை போன்ற ஒன்றில் ஒரு மனுஷன் குதிக்கிற படம் இருக்கு. சிந்தனை பாருங்க. இன்னொன்னு சொல்றேன், ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முதலே தண்டவாளம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்போ கூட நீங்கள் கேட்கலாம், என்ன பைத்தியமாக இருக்குங்க, தண்டவாளம் இருந்தால் தானே ரயில் வரும். அது இல்லைங்க. தண்டவாளம் எதுக்கு இருந்துச்சுன்னு கேட்டால்,
நிலக்கரிகளை கொண்டு வர்றதுக்கு அந்த ட்ரக்கர் வச்சு நடுவில் குதிரை ஓடும். அது சுலபமாக ஓடுறதுக்காக தண்டவாளம் போட்டிருக்காங்க. பின்னாடி தான் அதில் ரயில் வந்திருக்கு. இதை நான் எங்கே பார்த்துருந்தீங்களா? ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன். ஆஸ்திரேலியாவில் அந்த பழைய நிலக்கரி சுரங்கங்கள்லேருந்து குதிரையில் எடுத்துகிட்டு வர்றாங்க, இன்னைக்கு கொண்டு வர்றாங்க. இது எதுக்குன்னா நம்ம காட்டுறதுக்காக. தண்டவாளங்கள் முன்பே இருக்கின்றன. இப்போ இந்த ஓவியரை நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, அவர் வரைகிற ஓவியத்தினுடைய நுண்மை எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த கவிதையை புரிஞ்சுக்கிற மாதிரி புரியணுமா. ஒரு குழந்தை ஒரு லைட்டு வெளிச்சத்தில் புத்தகம் படிக்குது ஜன்னலுக்குள்ளே. நல்லா கவனிச்சுக்கங்க, ஜன்னலுக்குள்ளே மாடியில் ஜன்னலுக்குள்ளே புத்தகத்தை படிக்குது. இதுதான் ஓவியம். இதை வரைஞ்சிட்டா அவர் பெரிய ஓவியரா? அதுக்காக ஓவியர் இல்லைங்க அவர். நீங்கள் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தோட பேர் அதனுடைய அட்டையில் எழுதியிருக்கும். ஒரு லென்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. அந்த லென்ஸ் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்தில் இருக்க எழுத்து இருக்குதுங்க. ஓவியம் எப்படி வரைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா? ஓவியம் வரைகிறது மட்டும் பெருசு இல்லைங்க, அதை அனுபவிக்க தெரியணும். நம்ம ஊர்களில் ஓவிய கண்காட்சிகளை காண எனக்கு கவலையாக இருக்குது. நுண்கலைகளில் ஒன்று. ஒரு ஓவிய கண்காட்சி நடந்துச்சு. ஒருத்தர் உள்ளே வந்தார். அந்த ஓவியர் அவரை கூப்பிட்டு என்ன ஓவியம் வேணும்னு கேட்டிருக்காரு. இரு நான் எல்லாம் சுற்றி பார்த்து தான் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு அப்படி சுற்றிட்டு வந்துட்டு அந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கூட அப்படின்னாரு. அந்த ஓவியர் சொன்னார், அது சுவிட்சு போர்டு, வேற கேளுங்க அப்படின்னுக்காரு. எது ஓவியம் எது சுவிட்சுன்னு தெரியல. இன்னும் சில பேர் ஓவியத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னு தெரியாது. ஒரு இளைஞர் ஓவியம் வாங்க ஒரு ஓவியச்சாலைக்கு போயிருக்காரு. ஒரு படத்தை பார்த்துருக்காரு. அப்படியே ஒரு ஜமீன்தார் உட்கார்ந்துருக்கார் ஒரு நாற்காலியில், பெரிய மீசை, டர்பன், அழகான சிங்க முகம் போட்ட கைப்பிடி, நிறைய மோதிரங்கள், அப்படி உட்கார்ந்துருக்கார். அப்படி அதை பார்த்த உடனே அவருக்கு மனசுக்குள்ளே உற்சாகம் வந்துருச்சு. இதை விலைக்கு வாங்கிடுவோன்னு போய் அவர்கிட்ட ஓவியர்கிட்ட கேட்டிருக்காரு. அது சொன்னார் 300 ரூபா அப்படின்னு இருக்காரு. இவர் எண்ணி பார்த்துருக்காரு, 280 ரூபா தான் இருந்திருக்கு, 20 ரூபா இல்லை. உடனே அவர்கிட்ட கொஞ்சம் 20 ரூபா இல்லை, நாளைக்கு கொண்டு தர்றேன், ஓவியத்தை எடுத்துகிட்டு போகிறேன். அதெல்லாம் தரமாட்டேன், காசை வச்சுட்டு ஓவியத்தை எடுத்துகிட்டு போங்க. வருத்தத்தோடு போயிட்டார். திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறார். அருமையான படம் அப்படின்ட்டு. அப்புறம் மறந்துட்டார், பணம் கிடைக்கல போட்டிருக்கு. ஒரு வாரம் கழித்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு, நண்பன் வீட்டுக்கு. அங்கே போனால் இதே ஓவியம் அங்கே மாட்டியிருக்கு. உடனே இவர் இந்த ஓவியம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான், எங்கள் தாத்தா சிங்கப்பட்டி ஜமீன்தார், அந்த காலத்தில் நாங்கள் ஜமீன் வச்சு அளந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இவன் சொன்னான், 20 ரூபா இருந்தால் எங்கள் தாத்தா இருப்பார். அந்த 20 ரூபாவில் உங்கள் தாத்தா ஆகிட்டார். அப்போ கூட அது ஒரு ஏக்கத்தை பார்த்தீங்களா? அதுதாங்க வேணும். அது ஒரு சந்தோஷம், நல்ல மகிழ்ச்சியை தர்றது அதுதான். அப்போ ஒன்றை வாங்குவது பெருசு இல்லைங்க, அதனுடைய நுண்மைத்தன்மையும் அதனுடைய உண்மைத்தன்மையும் பெரியணும். ஒரு கவிதை இருக்குன்னா அந்த கவிதையினுடைய நுண்பொருளை அறிஞ்சால் தான் அதனுடைய சிறப்பு. அது வேணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கவிதையை உட்பொருளை அறியறதுக்கான அறிவு நமக்கு கிடைச்சுன்னா அது உண்மையிலேயே பெரிய வாய்ப்புங்க. சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார், அதான் அருமையான வார்த்தை. மாணிக்க வாசகர் சொல்கிறார், பாட்டினுடைய பொருள் உனக்கு தெரிஞ்சிருச்சுனாலே சந்தோஷமாயிருமியா. அதை தர்றது எது என்றால் அது இலக்கியம்தான் தரும். நான் சொன்னேன் பாருங்க, நகைச்சுவைன்னு சொன்னால் கூட அதை ரசிப்பதற்கும் அது சிரிப்பதற்குமான ஒரு வாய்ப்பு நமக்கு வேணும். எந்த சூழல்லையும் நகைச்சுவை வரலாம். ஞாபகம் வச்சுக்கங்க, போன ஆண்டு இதே நேரம் சென்னைக்கு போயிருந்தேன். பெருமழையில் மாட்டிக்கிட்டேன். என்னுடைய மகள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே அமெரிக்க நண்பருடைய வீட்டு கல்யாணம், அதுக்கு தான் போயிருந்தேன். அவங்க வீடு மேடவாக்கத்தில் இருக்குது. ஆனால் உண்மையிலே அது மேடவாக்கம் இல்லை, பல்லவாக்கம் தான். கார்லாம் மிதக்குதுங்க.
நான் போன காரும் தண்ணிக்குள்ளே எப்படியோ அவர் போட்டு ஓட்டுற மாதிரி ஓட்டுறாரு ஓட்டுனர். அந்நேரம் பார்த்து ஒருத்தர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார், ஒரு குறுஞ்செய்தி, மீம்ஸு அப்படி சொன்னா தான் ஈஸியாக இருக்கும். அதை பார்த்த உடனே நானே அந்த இதில் மிதந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அதை பார்த்த உடனே எனக்கு திருப்பி வந்துருச்சுங்க. என்ன தெரியுமா, கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு ஒருத்தர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. கழுத்தளவு தண்ணியில் நின்றுக்கிட்டு சொல்கிறான், இந்த பிளாட் வாங்கினப்ப 10 அடியில் தண்ணின்னு சொல்லி கொடுத்தாங்க, மேலையா கீழையான்னு சொல்லா கொடுத்தாங்க. நான் உண்மையிலேயே நானும் மிதந்துக்கிட்டே இருக்கேன். அப்போ கூட எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன்னா ஒரு வினாடி நம்மளை ஒரு எல்லாத்தையும் மறக்க வச்சு பார்த்தீங்களா, அது அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை தர்றதுன்னா எங்கே பார்ப்பீங்க நீங்கள்? ஒரு நல்ல நகைச்சுவையை படித்த உடனே நம்ம மகிழ்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதை அடுத்த ஆள்கிட்ட சொல்கிற போது அவர் மகிழ்றாருல, அதை பார்த்து மகிழ்றாங்க. மகிழ்ச்சியிலேயே பெரிய மகிழ்ச்சி. ஈத்து வைக்கும் இன்பம் அறியார்கொள் மானிடரை வைத்திலக்கும் மண்கணவர் அப்படிம்பார் திருவள்ளுவர். ஈத்து வைக்கும் பணம் இருக்குமா சில பேருக்கு, கொடுத்து மகள தெரியாதான். கொடுக்கிற போது வாங்குறவங்க முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குமா, அதை பார்க்குறப்ப ஏற்படுற மகிழ்ச்சி பாருங்களேன். இப்படியெல்லாம் இருக்கா திருக்குறள். இப்படித்தாங்க படிக்கணும். நம்ம மனப்பாடமாக பண்ணிட்டு விட்டுட்டோம்ங்க சாய்ஸில். என்னன்னு கேட்டால் 2 மார்க் தான் போது விடு அப்படின்னு, அதை அட்டன் பண்ண வேண்டியதில்லை. அதுலேயும் நம்ம ஏதாவது பாடம் நடத்திட்டு இருந்தோம்னா இது பரீட்சைக்கு வருமா சார்னு கேட்பாங்க, வராதுங்க. அப்புறம் எதுக்கு நடத்துறீங்க? பாருங்க, மாடு மடுவில் பால் கொடுக்குது. அதுக்காக மடு மட்டும் போதும்னு சொன்னால் போதுமா? அதுக்கு எதுக்கு தலை, அதுக்கு எதுக்கு வாய்? அதெல்லாம் இருந்தால் தான் மடுவில் பால் வரும். நம்ம எல்லாம் படித்தா தான் நமக்கான அந்த சிந்தனைகள் அழகழகாக தோன்றும். இலக்கியத்தை படிக்கிறப்ப நமக்கு ஒன்று நகைச்சுவை ஏற்படும், ஒரு நல்ல உணர்வு. நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் என்று 9 வகையான சுவைகளை பற்றி தொல்காப்பியம் சொல்கிறப்ப முதல்ல சொல்கிறது நகைச்சுவை. அது இலக்கியத்தில் இருக்கா, அருமையாக இருக்குது. நம்ம அதை பார்க்குறதில்ல, தாண்டி தாண்டி ஓடியாந்துடுறோம். அதனால தான் கஷ்டம். எப்படி அப்படின்னா, நம்ம இலக்கியங்களில் இருக்கிற மாதிரியான நகைச்சுவைகள் வேறு எங்கேயும் கிடையாது. ஆனால் அதை யாரும் உட்காந்து கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. உடனே நம்ம சிரிப்பு வந்துடும், உடனே ஜோக் சொல்லணும். புரிஞ்சு சிரிச்சா தாங்க நல்லா இருக்கும். இப்போ உதாரணமாக நந்தி கிளம்பகம்னு ஒரு நூல் இருக்குது. நந்தி கிளம்பகம் இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய பேர், ஆசிரியர் பேர் தெரியல. பெரிய கஷ்டமே நமக்கு என்னன்னா பேர் எழுதாமல் போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச திருஞான சம்பந்தர் ஒருத்தர் தான் 7ஆம் நூற்றாண்டில் தான் எழுதுகிற தேவாரத்தில் இப்படிக்கு ஞான சம்பந்தன்னு கையெழுத்து போடுறார். சங்க இலக்கியத்திலே பல புலவருடைய பேர் தெரியாதுங்க. ஓரேர் உழவனார் ஒருத்தர் பேர், இப்படியே பேர் வச்சுருப்பாங்க. ஓரேர் உழவனார் இல்லை, அது பாட்டு வரி எடுத்து வச்சுக்கிட்டோம். செம்புள பெயல் நீரார் யாயும் நியாயும் யாராகியரோன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்கல்ல, அவர் பேர் தெரில, அதனால பாட்டு வரி எடுத்து செம்புள பெயல் நீரார் வச்சுக்கிட்டோம். ஆனால் திருஞான சம்பந்தர் அந்த தன்னுடைய 10வது பாட்டிலேயோ 11வது பாட்டிலேயோ ஞான சம்பந்தன்னு போடுவார். இந்த நந்தி கிளம்பத்தில் நந்திவர்ம பல்லவனுடைய பெருமையை சொல்கிறதுங்க. காடவராயன்னு அந்த பேர் இருக்கலாம்ங்கிறாங்க, உண்மையான்னு தெரியல எனக்கு. அதில் வரக்கூடிய நல்ல நகைச்சுவைகள் இன்றைக்கி நினச்சி பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேற்று கேட்ட நகைச்சுவை இன்றைக்கி பழசு நமக்கு. இப்போ 7ஆம் நூற்றாண்டு நகைச்சுவை நான் சொல்ல போகிறேன். 1400 வருஷத்துக்கு முந்திருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவையை சொல்கிறேன், கேட்டு பாருங்கள். அந்த காலத்தில் கல்யாணமாகி வீட்டோடு இருக்கிற இல்லறம் சிறப்பு. சில பேர் என்ன செய்வான், இந்த இல்லறத்தை தாண்டி போவான். எப்படி சிலப்பதிகாரத்தில் கோவலன் கண்ணகியை விட்டுட்டு மாதவி வீட்டுக்கு போனான்னா அது மாதிரி அங்கே போகிறது அந்த காலத்திலுடைய வழக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் அது இல்லை, வச்சுக்கலாம் நம்ம. அப்போ அப்படி போகிறப்ப அவன் போயிட்டு வர்றான், பரத்த வீட்டுக்கு போயிட்டு வர்றான். வந்த உடனே வாசலில் வச்சு தலைவி கேள்வி கேட்பா. அந்த கேள்விக்கே அவன் பதில் சொல்லணும். இந்த உரையாடலில் ஒரு பாட்டு இருக்குங்க. அதில் எப்படி வாசல்லையே நிப்பாட்டிட்டு அவனை கேள்வி கேட்குறான்.
எங்கே போனேன் அப்படிங்கிறா. நேற்று ராத்திரி எங்கே போனேங்கிறா. எப்படி சொல்லுவேன்? நேற்று ராத்திரி எங்கே போனேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பேசாமல் இருந்தான். இவ உடனே கேட்டா, சரி போன இடத்துல பாட்டு பாடினியான்னு கேட்டா. அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம் வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம பாட்டை கேட்டுப்பா போட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னு பெருமையாக சொன்னான். நினச்சேன் அப்படின்னா. என்னான்னு கேட்டான். ராத்திரி 12 மணிக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. காட்டில் பேய் அழுகுதுன்னு எங்கள் அம்மா சொன்னான். பேய் அழுகுதான் எங்கள் அம்மா சொன்னான். நரி ஊழையிடுதுன்னு இந்த தெருக்காரைக்கெல்லாம் சொன்னாங்க. என் தோழி நாயாத்தான் இருக்கும் அப்படின்னா, நான் நீயாத்தான் இருக்கும் அப்படின்னேன். நீ வாயை திறந்து பாடுவானா? ஈட்டு புகழ் நந்தி பான நீ எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். எங்கையர் எங்க தகச்சி வீடு. முறை சொல்றா பாருங்க, நீ எங்க போயிட்டு வந்தேன்னு. எங்கையர்தம் வீட்டிலிருந்து பாட விடிவளவும். காட்டில் அழும் பேய் என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால் நீ என்றேன் நான். முடிஞ்சு போச்சுக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அதாவது சட்டையர்னு இன்னைக்கு சொல்றோம்ல அங்கதத்தில், அடிச்சா இன்னும் வாயை திறந்து பாடுவானா? ஒரு அம்மா மேடையில் பாடிக்கிட்டு இருந்திருக்கு. கீழே உட்காந்து ஒருத்தன் கேட்டு கேட்டு அழுதுச்சான். அப்படியே அது லாரி ஹாரன் மாதிரி கத்துது. பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்டேன், நம்ம நான் பாட்டா பாடுது, லாரி ஹாரன் மாதிரி இருக்கு அப்படின்னா. அவன் ஒன்றுமே சொல்லலை. பக்கத்தில் இருந்தாள். உனக்கு காது கேட்காதான்னு கேட்டான். கேட்கும், பாடுறது என் பொண்டாட்டி அப்படின்னா. இவன் உடனே சமாளிச்சுக்கிட்டான். குரல் நல்லா தான் இருக்கு. யாரோ ஒரு முட்டாப்பைய பாட்டு எழுதி கொடுத்துருக்கான். பாட்டு தான் சரியில்லை. உடனே அவன் சொன்னால் அது நான் தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா. இவன் அப்படியே எழுந்திரிச்சு போயிட்டு வந்துட்டான். இது எதுக்கு? இது குடும்பமே சேர்ந்து கெடுக்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ரசனைங்கிற விஷயம் தாங்க உலகத்தில் அற்புதமான ஒன்று. பிற உயிரினங்களுக்கு நமக்குமான வேறுபாடு என்னன்னா, இறை உண்பதும் இனவிருத்தி செய்வதும் பிற உயிர்களுடைய இயல்பு, இன்ஸ்டிங்க்ட். ஆனால் நமக்கு ரசனை. சாப்பிட்ற போது ருசிச்சு ரசித்து சாப்பிடணும். இந்த ஸ்பூனில் கரண்டியில் கம்புல எல்லாம் சாப்பிட்றத பார்க்குறோம். ஜப்பானில் சீனாவில் எல்லாம் இந்த 2 குச்சி வச்சு பின்னுறாங்க. அப்படியே நம்ம அந்த குச்சியை வைத்து நூடுவோம். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு கையில் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, நடக்காது. சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லண்டன் போயிருந்தப்ப கையில் உணவு சாப்பிட்டாராம். ஒன்றா ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியா பார்த்துருக்காங்க, என்ன கையில் சாப்பிட்றீங்கன்னு. ஏன் சாப்பிட்டா என்னன்னு கேட்டிருக்காரு. இல்லை அவ்வளோ ஹைஜீனிக்காக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு இருக்காரு. அவர் சொல்லியிருக்காங்க அவங்கெல்லாம். உடனே அவர் சொன்னாராம், இது என் கை, இதில் வேற எவனும் சாப்பிட்டதில்லை. நீ சாப்பிட்ற ஸ்பூனில் பல பேர் சாப்பிட்ருப்பாங்க, நீ என்ன தான் கழுவுனாலும் இது என் கை. எப்படி பார்த்தீங்களா? இதுதாங்க ஞானம், இதுதான் அறிவு. அவரைத்தான் பேசி முடித்த உடனே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? அவர் கோவருங்கிறதுக்காக கேட்குறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட், அவர் நம்ம இந்தியாவுடைய ஜனாதிபதியாக இருக்கார். நாங்கள்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளை விளையர்ன்னு இருக்கோம். ஆப்பிரிக்கர்கள் கருப்பாக இருக்காங்க. ஆனால் இந்த ஆனால்ங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால்ங்கிறத எங்கே போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேச்சாளன் ஆயிட்டன்னு அர்த்தம். இது பல பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் போடக்கூடாது. இப்போ ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறோம். என் நண்பர் இனியவர், நல்லவர், உத்தமர். ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்புட்டு இல்லைன்னு அர்த்தம். அவன் கேட்டான், நாங்கள்லாம் வெள்ளைக்காரவங்க வெள்ளையாக இருக்கோம், அவர்கள் கருப்பாக இருக்காங்க. ஆனால் இந்தியர்களாகிய நீங்கள் எங்களை போல வெள்ளையாகவும் இல்லை, அவங்கள போல கருப்பாகவும் இல்லையே, ஏன்னு கேட்குறான். நல்லா கவனிங்க. அவன் நம்மளை ஒரு மாதிரியா குத்துற மாதிரி கேட்குறான். இப்போ நம்மளாக இருந்தால் கோவப்பட்டுருவோம். ஆனால் அவர் 64 பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர் இல்லையா, தத்துவ ஞானி என்று போற்றப்பட்டவர் இல்லையா, 40க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதினவர் இல்லையா, அவர் எழுதிய நூல்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடமாக இருந்தது இல்லையா,
அத்தகைய பெருமை மிகுந்த ராதாகிருஷ்ணன் சொன்னார், என்ன கேட்டீங்க, நீங்கள்லாம் வெள்ளையாக இருக்கீங்க, அவங்கெல்லாம் கருப்பாக இருக்காங்க, நாங்கள் வெள்ளையும் இல்லை கருப்பும் இல்லை, ஏன்னு தானே கேட்குறீங்க? ஆமாம். அதுக்கு சொன்னாருங்க, கடவுள் சில ரொட்டிகளை சுட்டார், அதாவது மனுஷங்களை படைச்சார். சில ரொட்டி வேகவே இல்லை, மாவு, அதுதான் நீங்கள். சில ரொட்டி கருகி போச்சு, அது அவங்க. ஒழுங்கா வெந்தவங்க நாங்கள் தான். இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நினச்சி போயிருப்போமா? சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, இது ஆன் த ஸ்பாட், ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோங்கிற மாதிரி வரணும். அப்பத்தான் அந்த பாட்டுக்கு மரியாதை, அது வேணும். அதே போல வீரம் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்றதா இருந்தால், அந்த வீர உணர்வை ஏற்படுத்துவதற்கு பாட்டில் ஒரு வரி வந்தால் போதுங்க, நமக்கு வீரம் அப்படி பொங்கும். அப்படியே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இந்த வார்த்தையை பாரதி எழுதுகிற போது என்ன உணர்வு ஏற்பட்டதோ, வாசிக்கிற போதும் திரும்ப சொல்கிற போது நமக்கு ஏற்படணுங்க. இதை உட்காந்து சோகமாக பாடிப்பாங்க சொல்லி அச்சமில்லை அப்படி பாடிக்கிட்டு இருந்தோம்னா போச்சு. அந்த வேகம் இருக்கணும், படை வீரர்களுடைய அந்த அழகான கோபம் இருக்கணும். இப்போ கூட நம்ம அடிக்கடி சொல்கிறோம்ல ஒரு வார்த்தை, இப்படை தோற்கின் அருமை. இது யார் எழுதுனது தெரியுமா? புஸ்தகம் ரெடியாக இருக்கு. இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும், எந்த புத்தகத்தில் வருது? யார் எழுதுனது? யாரு சொல்லுங்க, நான் கேட்கல. மனோன்மணியம் சுந்தரனார். அருமையா, வாங்கய்யா, 2 புத்தகம் கூட கொடுக்கலாம். நான் ஒரு குழு கொடுக்கலாம்னு இருந்தேன். எது? தமிழ் தாய் வாழ்த்தை பாடிய அப்படி சொல்லியிருந்தேன்னா இங்கே உடனே சொல்லியிருப்பீங்க எல்லாரும். மனோன்மணியம் சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் நாடகத்தில் ஜீவக எழுதி தன்னுடைய படை வீரர்களை பார்த்து பேசுகிற போது, ஐயா வாங்க, யாரும் சொன்னது இல்லையா, வாங்கய்யா, அங்கே பாருங்க, போட்டோ வாங்கிக்கிங்க, இருக்கட்டுமையா, வாங்க. எப்படியா சொன்னீங்க? இதுக்கு முன்னாடி கூட்டத்தில் கேட்டிருக்கீங்களா? கேட்குறீங்க, பொறாமையாக இருக்கியா? யாரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு புத்தகம் முச்சம்னு நினச்சேன் நான். இல்லை இல்லை, இது சாதாரணம் இல்லைங்க, நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிறோம்ல, அந்த பயன்படுத்தக்கூடிய சொல்லு எங்கேருந்து வந்ததுன்னு யாராவது கேட்டால் சொல்ல தெரியுமா இல்லையா? மனோன்மணியம் சுந்தராருடைய நாடகத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அது செய்யுள் நாடகம். இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா, இந்த கவிதை வடிவத்திலேயே இருக்கும். அது ஒரே ஆடல் முழுவதும் கவிதை வடிவம். அதில் சிவகாமி என்கின்ற ஒரு பாத்திரத்துக்கும் நடராசன் என்கின்ற அந்த கதாநாயகனுக்குமான காதல் பற்றிய குறுங்காவியமும் அதுக்குள்ளே இருக்கு. அதில் கோடகநல்லூர் சுவாமிகள் ஒருத்தர் வருவார். அவர் உண்மையிலே இருந்தவருங்க. அரிமளம்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுங்களா, புதுக்கோட்டை பக்கத்தில். அந்த அரிமளத்தில் கோடகநல்லூர் அந்த சுவாமிகளுடைய அதிஷ்டானம் இருக்குது, ஜீவசமாதி. அவரைத்தான் தன்னுடைய குருநாதராக வச்சு மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுறாருங்க. இந்த பாருங்க, இந்த பாட்டு வரி தெரிஞ்சோன்னே என்ன சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி. இதுதான் இலக்கியம் தருகின்ற பெருமை. இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? மனோன்மணியம் சுந்தரனார் வெறும் நாடக ஆசிரியர் மட்டும் இல்லை, வரலாற்று ஆசிரியர். அவர் எழுதின இன்னொரு புத்தகம் தெரியுங்களா? ஆங்கிலத்தில் அவர் எழுதின இன்னொரு புத்தகம் சொல்லுங்க. இல்லை, அது நீங்கள் மூல நூல் சொல்கிறீங்க. இந்த சீக்ரெட் வேங்கிறது தான் இந்த நாடகத்துக்கான மூல நூல். அதுதான் ஆங்கிலத்தில். வாங்க வாங்க, ஒரு பரிசு வாங்கிக்கோங்க. நான் என்ன கேட்டேன்னா, கேள்வியை மறந்து போச்சு எனக்கு. என்ன கேட்டேன்? அவர் எழுதின இன்னொரு நூல் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. அது வரலாற்று நூல். திருஞான சம்பந்தரை பற்றி எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் எனக்கு தான். சரியா? திருஞான சம்பந்தரை பற்றி இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மனோன்மணியம் சுந்தரம் ஐயா வாங்க.
சீக்ரெட் வேங்கிறது அதான் அந்த நாடகத்தோட மூல நூல் அது. அதான் அங்கே பாருங்க. சரி, இங்கே இருக்க பெரியவங்ககிட்ட கேட்குறேன், அது படமாக வந்துச்சு தெரியுமா? மனோன்மணியம் படமாக வந்துச்சு, தமிழ் சினிமா படமாக வந்துச்சு. கதாநாயகன் யார் தெரியுமா? PU சின்னப்பா, புதுக்கோட்டை. அவங்க அப்பா பேர் வந்து என்ன? PU உலகநாதம் பிள்ளை மகன்தான் சின்னப்பா, PU சின்னப்பா. அவருடைய அந்த அந்த நடிப்பை பார்த்துட்டு ஒருத்தர் எழுதினாரு, இவர் சின்னப்பா இல்லை, நடிப்பில் பெரியப்பா அப்படின்னு எழுதினாரு. யார் தெரியுமா? அது பேராசிரியர் கல்கி அவர்கள். ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்கிற போது தெரியுமான்னு கேட்கறதுக்காக இல்லைங்க, அது தெரிகிற போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி. இப்போ இந்த வினாடி வினா நிகழ்ச்சிகள் அதிகம் நடக்க மாட்டேங்குது, எனக்கு வருத்தமாக இருக்குது. இந்தியெல்லாம் தொலைக்காட்சியில் வினாடி வினா நிகழ்ச்சி நடக்கும். அதில் அந்த கேள்வி கேட்குற போது பதில் சொல்கிறவர் இருக்கார், அவர் யோசிக்கிற போது நமக்கு அதுக்கு விடை தெரியுங்க. பரபரப்போம் அப்படியே, அடடே இந்த விடை சொல்லாமல் இருக்காரே அப்படின்னு நம்ம தோணும். அந்த விடை தோணணும், தெரியணுங்க, சொன்னால் அருமையாக இருக்கும். அதே போல் நூல்களை படிக்கிற போது நமக்கு ஏற்படுற அந்த மகிழ்ச்சி எப்படி அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன செய்திகளை தெரிஞ்சு மகிழ்தல். பாரதியார் எல்லாரையும் பாடுறாருங்க, ஆனால் இளங்கோவடிகளை மாத்திரம் 3 இடத்துல பாடுறார். எப்படி? கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் ஒரு தடவை, சேரன் தம்பி சிரம்பு இசைத்ததும் 2வது தடவை, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 3 தடவை புகழ்றார். ஏன் தெரியுமா? ஏன்னா சிலப்பதிகாரம் அவ்வளவு இனிமையான ஒரு காப்பியம். நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலில் பாருங்கள், சித்திர சிலம்புன்னு 1.5 மணி நேரம் பேசியிருப்பேன் சிலப்பதிகாரம் பற்றி. எப்போயாவது நேரம் இருந்தால் பாருங்கள். புத்தகத்தை படித்து சொன்னால் தாங்க முடியும். எப்படி அவர் சிறப்பானவர் தெரியுங்களா? சேரநாட்டினுடைய இளவரசர் அவர் எழுதியவர். கதாநாயகி சோழ நாட்டில் பிறந்தவர். அவருடைய கணவன் கொலையுண்டது பாண்டிய நாட்டில். 3 இணைக்கிற இடம் பாருங்க. அதில் அவர் சொல்லிட்டு வரக்கூடிய ஆச்சரியமான செய்திகள்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. உதாரணமாக கனவுகள் பற்றி, ட்ரீம்ஸ் அப்படின்னு இன்னைக்கான விஷயங்களை உளவியல் ஆய்வாளர்கள் எழுதுகிறாங்க. அதில் கனவு வருதுங்க. யார் யார் கனவு வருது? கோவலனுக்கு, கண்ணகிக்கு, கோப்பெருந்தேவிக்கு 3 பேருடைய கனவும் ஒரே கனவு. அதான் ஆச்சரியம். 3 பேருக்கு ரத்த சம்பந்தம் இல்லை, ஆனால் 3 பேருடைய கனவும் ஒரு துர்கனவா வருது. அந்த கனவை கண்டுட்டு தான் கோவலன் இங்கே இருந்தால் தப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவன் எதுக்கு ஓடுறான். அதே கனவை கண்ணகி காங்கிறா, அதே கனவை கோப்பெருந்தேவி காங்கிறா. தோழிகிட்ட சொல்கிறா, இந்த நம்முடைய மன்னனுடைய வெண்கொற்ற கொடை சரிகிறத நான் பார்த்தேன், செங்கோல் விளையிறத பார்த்தேன் சொல்கிறா அவ. இந்த காப்பியத்தில் இந்த சில நுண்மையான விஷயங்களை வச்சுருப்பாருங்க. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேங்க. கோவலன் பொருளெல்லாம் தொலைச்சிட்டான் மாதவி வீட்டில். கண்ணகி வீட்டுக்கு வந்தான். கண்ணகியை பார்த்தான், எல்லாம் தொலைச்சிட்டேன், இந்த ஊரில் இருக்க வேண்டாம், மதுரைக்கு போவோம். எழுகனை எழுந்தாள். உடனே எப்படியா எல்லாத்தையும் அதெல்லாம் கேட்கல, போவோம். போகிற வழியில் கவுந்தேடிகள் என்கின்ற ஒரு சமணத்துறவி கூட வர்றாங்க. 3 பேருமா போகிறாங்க. பயண இலக்கியம்னா சிலப்பதிகாரம் தாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அவங்க பூம்புகார்லேருந்து மதுரையை நோக்கி மணப்பாறை வழியாக வந்திருக்காங்க. அந்த வந்த வழியை ஒரு புத்தகமாக்கியிருக்காங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி காவிரி பிறந்த இடத்துலேருந்து அது கடலில் கலக்கிற வரைக்கும் நடந்தாய் வாழி காவேரின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? யார் எழுதுனது தெரியுமா? அவர் இன்னும் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்களே. நீங்கள் வாங்க, முருகவேலுக்காக ஒரு புத்தகம் வாங்கிக்கங்க. இன்னும் 2 பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. தி ஜானகிராமன், சிட்டி என்ற ஒரு எழுத்தாளர். அதே மாதிரி வாங்க, வணக்கம், முருகவேல் எழுதியிருக்காரு.
அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. சரி, வாங்க ஐயா, வணக்கம். இப்போ அப்படி பயணப்பட்டு வர்றாங்கல்ல, ஒரு முக்கியமான செய்தி கேட்டுருங்க. ஒரு இடத்துல மதுரைக்கு வந்தாச்சு, மதுரை கிட்ட வந்தாச்சு. அங்கே ஒரு காட்டுக்குள்ளே வர்ற போது கண்ணகியையும் அந்த கவுந்தி அடிகளையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு கோவலன் காளைக்கடன் கழிக்க போகிறாங்க. அப்போ அந்த வனத்தில் ஒரு அணங்கு உண்டா. அணங்குன்னா என்ன தெரியுமா? பேயின்னு அர்த்தம், பெண் பேய். திருவள்ளுவர் கூட பயன்படுத்துவார். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கடங்குளை மாதர்கள் மாலும் நெஞ்சே. காமத்து பாலில் முதல் திருக்குறள் இதுதான். அங்கு தோன்றுபவள் என்னை மயக்கும் அணங்கா அல்லது வேறு மயிலா அல்லது என் காதலி தானா, இதான் அந்த பாட்டு. இப்போ போகிறாங்க. அப்போ அந்த அணங்கு என்ன செய்யுமா, நம்மளை அடித்து சாப்பிட்றதுக்காகவோ நம்மளை பிடிக்கிறதுக்காக வர்றப்ப எப்படி வரும் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்களுடைய உருவத்தில் வருமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய உருவத்தில் வருமா. சரி, இப்போ தான் இளங்கோவடிகள் எப்படி ஆள்னு நமக்கு தெரியுது, எவ்வளவு விஷயத்தை நுண்மையாக பார்க்குறாருன்னு தெரியுது. கோவலம் போகிறான், அந்த அணங்கு உருவம் மாறி வருது. எப்படி சூர்படகை அழகிய பெண் போல பஞ்சியொளிர் விஞ்சுகளில் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்ச நிகர் சீரடியலாகி அப்படின்னு கம்பன் சொல்கிறான்ல, அது மாதிரி அந்த அணங்கு வருது. இப்போ தான் கேள்வி, இந்த அணங்கு கோவலனுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தோடு வரணும்னா என்ன உருவத்தில் வரணும்? அதனால தான் நீங்கள் சிலப்பதிகாரம் எழுதலை, நான் எழுதலை. கண்ணகி கூட சொல்ல பாருங்க சார், அதான் ஆச்சரியம். கண்ணகி கூட சொல்ல, மாதவி தான் சொல்கிறோம்ல. மாதவியும் இல்லை கண்ணகியும் இல்லைங்க. அந்த மாதவியினுடைய தோழி ஒரு தீர்க்கா, அவர் ரூபத்தில் வருதான். புரியுதா? இந்த பையன் அவளையும் ஒரு பார்வை பார்த்து வச்சிருந்துருக்கான். பயந்த மாலை அவர் ரூபத்தில். இங்கே பாருங்க, ஆள் மனதில் நாங்கள் மேம்போக்கா விஷயத்தை சொல்லலை, ஆள் மனதுக்குள்ளே என்ன இருக்கோ அது மாதிரி தான் அந்த பேய் வரணும். இந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்க அப்பா மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு, அவங்க அன்னை மாதிரி வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு, எங்கள் மாமா மாதிரியே இருந்துச்சுங்க, அப்படி கூட போயிட்டு அப்படிம்பாங்கல்ல. இப்போ அந்த உருவம் வந்த உடனே இவன் என்ன செய்யறான், ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான். இதெல்லாம் உண்மையாக பொய்யாங்கிறது இருக்கட்டுங்க. இப்போ சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குங்க. அவன் பாய்களை பாவை என்ற ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான். அது உடனே தன்னுடைய உருவத்தை மாற்றி அவன் காலில் விழுந்து, இதை அந்த கவுந்தேடிகள்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறான். அந்த பேய் சொல்லுது. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி 2 குடிகாரர்கள் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்து கோவலங்கண்ணகை கேலி பண்ணோடனே முதுநெறிகளாக போகன்னு சாபம் கொடுத்துட்றான் அந்த கவுந்தேடிகள், சமணத்துறவி. அது மாதிரி தனக்கு ஏற்பட்டுருமோன்னு நினச்சி அந்த பேய் ஓடிடுச்சு. பாருங்க, எப்படியான ஒரு உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுனா எப்படி போகணும். போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறோம், மாதவி வீட்டுக்கு போனால் சிலம்பு திருடித்தான்னு அவனை இப்படிதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு செய்தியை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். இலக்கியங்களை யாரையாவது படிக்க சொல்லி கேட்கறதுங்கிறது ஒரு வழக்கங்க. விராட பருவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மகாபாரதத்தில் 12 வருஷம் காட்டில் இருந்தாங்க, 1 வருஷம் மறைஞ்சிருந்தாங்க. கரந்துரை சருக்கம்னு அதுக்கு பேர். வெளிப்பட்டா திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு போகணும். இவன் கண்டுபிடிச்சிட்டா திருப்பி காட்டுக்கு போகணும். அந்த விராட பருவம் எதுக்கு வாசிப்பாங்க தெரியுங்களா? மழை பெய்யலைன்னா விராட பருவம் வாசிப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம். என்ன சம்பந்தம்னா, துரியோதனன் தேடுறாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு தேடுறான். அப்படி தேடுறப்ப கண்டுபிடிச்சிட்டா அவங்கள திரும்பி காட்டுக்கு அனுப்பலாம், அதுக்காக தேடுறான். எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன் தெரியுமா கண்டுபிடிக்க முடியல? அவங்க எல்லாருமே உருமாறி இருக்காங்க. அதாவது தருமன் பலாயனன் தன்னுடைய இதில் வந்து கங்கபட்டர் என்கின்ற பேரோடு அவர் போகிறாரு.
பலாயனன் என்ற பேரோடு சமையற்காரனாக பீமன் போறான். பிருகநிலைங்கிற வேடத்தோடு பெண் வேடம் வேண்ட பெண்ணாக மாறி திருநங்கையாக போறான் அர்ஜுனன். நகுல சகாதேவர்கள் பசு மேய்ப்பவர்களாக குதிரை மேய்ப்பவர்களாக போறாங்க. பாஞ்சாலி விரதசாரணிங்கிற பேர்ல போறான். இவங்க ஆளே தெரியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. போய் திரும்பி வர்றாங்க ஒற்றர்கள். அப்பதான் பீஷ்மர்கிட்ட போய் கேட்டான், எங்க தான் இருக்காங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, சொல்ல மாட்டேன், ஆனால் ஒன்னே ஒன்று, எந்த ஊரில் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதோ, எந்த ஊரில் வளம் கொளிக்கிறதோ அந்த ஊரில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த பாட்டு முழுவரி சொல்ல முடியுமா யாராவது? இப்போ நான் சொன்னது பின்வரி தான் சொல்லியிருக்கேன். நல்லார் ஒருவர் உளரேல் சொல்லுங்க. அது சரியா? அதுக்கு முன்னாடி 2 வரி இருக்கு. நெல்லுக்கிரைத்த நீர், வாங்க வாங்க அருமை, நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். இப்போ நான் ஐயாவோட போனால் எனக்கு அவர் கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைச்சுன்னு வைங்க. நெல்லுக்கிரைத்த நீர் அப்படியே வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். நெல்லுக்கு தான் நீர் இறைச்சோம், அது புல்லுக்கும் கிடைச்சது. இன்னொருத்தரும் சொன்னார், ஐயா நெல்லுக்கிரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமாம். அருமை அருமை அருமை. வாங்க வாங்க அங்கே வாங்க, வெற்றி பயணம் தொடரட்டும். இதை வீட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களும் வந்து கூட வாங்கலாம். அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும் நினைக்கக்கூடாது. இல்லை, பேச்சை எதுக்கு நான் இது இப்படி தொடங்கி கொண்டு போகிறேன் தெரியுமா? எனக்கு மட்டும் தெரியறதுக்கு இல்லைங்க, இந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற விஷயமே இந்த ஊருக்கே தெரியுது இல்லையா? அதான உண்மை. இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படி அவர்கள் இருந்த இடத்தில் மழை பெய்கிறது என்று தெரிந்து கொண்டு அது எந்த ஊர்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதுதான் விராடனுடைய ஊர்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் படையெடுத்து போனாங்க. அப்போ புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்க, எடுத்து சொல்ல, அதை படித்து பார்க்க நமக்கு சந்தோஷம் ஏற்படும். இன்னொன்று முக்கியமாக திருக்குறள் புத்தகமாக வாங்கி வச்சுருக்கோம். அதை படித்து அதனுடைய பொருள் தெரிஞ்சால் தாங்க நமக்கு நல்லா இருக்கும். எப்படி பொருள் தெரியணும்? நான் பல இடங்களில் சொல்லியிருந்தாலும் திரும்ப சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் டிஎஸ்பின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன். விஜய் சேதுபதி இப்போ அது பிக் பாஸில் வர்றாருல, அவர் ஹீரோ. நான் வழக்கப்படி ஹீரோயினுக்கு அப்பா. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடக்குது. ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும். விடிய காலம் வரைக்கும் ஒரு பாட்டு எடுக்கிறாங்க. அப்போ நான் உட்காந்துருந்தேன். அவர் விஜய் சேதுபதி அவர் கேரவேனில் உட்காந்துருந்தவர் இறங்கி வந்து என்கிட்ட சேர தூக்கி போட்டுக்கிட்டு, ஐயா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கய்யா, அது நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறளாக இருக்கணும்யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், 1330 திருக்குறள் இருக்கு, இன்னைக்கு கேட்காத திருக்குறளை நான் எப்படி நான் இது பண்ண முடியும்? ஏன்னா ஒரு வாத்தியார் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம், டேய் தினம் 10 திருக்குறள் படி, ஒரு வாரத்தில் 70 குறள் படிச்சிடலாம், ஒரு மாதத்தில் 1000 குறள் படிச்சிடலாம், 6 மாதத்தில் லட்சமாக படிச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு புரியலையா? அவருக்கே 80 திருக்குறள்னு தெரியல. 1330 தான் மொத்தமே திருக்குறள். நம்ம வாடி படிச்சுக்கிட்டே இருந்தால் வந்துடுமா? இல்லை. இவர் வந்து என்கிட்ட கேட்குறார், நான் கேட்காத திருக்குறள் ஒன்று நீங்கள் சொல்லணும். ஐயா நானாக எழுத முடியாது. இல்லை இல்லை அதுக்கு இல்லையா, நீங்கள் வாட்டுக்கு அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி அப்படி சொல்லக்கூடாதுயா, நான் கேட்டறியாத ஒரு திருக்குறளை சொல்லுங்கன்னாரு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காரு. அதை சொல்கிறேன். நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு ஒன்று இருக்கு, திருவள்ளுவர் சொல்கிறார். எது தெரியுமான்னு அவர்கிட்ட கேட்டேன், விஜய் சேதுபதிட்ட. எது அப்படின்னு யோசிச்சாரு. அதுதான் அப்படின்னே. இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த தாடை எலும்பு தான் இருக்கிறதுலே வலிமையானதாங்க. அதனால தான் மற்ற எலும்புகள் எல்லாம் நெருப்பில் எரிஞ்சு போனால் கூட இந்த எலும்பு அப்படியே இருக்குமா. இந்த தாடை எலும்பு ரொம்ப வலிமை வாய்ந்ததான்.
திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, நம்பவே மாட்டீங்க, அன்புடைமை பண்புடைமை விருந்தோம்பல் எல்லாம் எழுதினவர் சொல்கிறாரு, இங்கே இந்த எலும்பு தான் கடினமான எலும்பு, இந்த எலும்பு உடையிற மாதிரி நீ ஒருத்தரை அடிச்சேன்னு வச்சுக்கோ. பாருங்களேன் திருவள்ளுவர் சொல்கிறத. யாரை சொல்கிறாரு தெரியுமா? எல்லாத்தையும் இல்லை, போகிற வரவெல்லாம் அடிக்கப்படாது. எவன் செல்வம் நிறையா வச்சுக்கிட்டு எவனுக்குமே கொடுக்காம, நம்ம ஊரில் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப காக்கா வந்துச்சுன்னு வைங்களேன், சூ அப்படின்னம்னா 2 பருக்க போய் விழுந்துருமா. அதனால கையை கழுவிட்டு அந்த காக்காயை விரட்டுவானா. அப்படி கஞ்சப்பையில் என்ன செய்யறது? அதனால தான் வாரியார் சாமி சொல்லுவாருங்க, சாப்பிட்டு முடிக்கிறப்ப இலையில, அதுங்கிறது இலையில தான் சாப்பிடுவாங்க, இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணுமா, சுத்தமாக சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டா என்ன அப்படின்னா, அதை கொண்டு குப்பையில் போடுறப்ப நாய் வந்து பார்க்குமா, பயப்படுமா. நம்மளை காட்டில் ஒரு பெரிய மிருகம் இதை சாப்பிட்ருக்கு. ஏன்னா ஒரு இது இல்லையா அதில். இப்போ கொடுக்காதவன் யாருன்னா கஞ்சன். அந்த கஞ்சன்ட்ட பொருள் இல்லைன்னு இல்லை, அவன்கிட்ட பொருள் இருக்கு. அதை அழகா சொல்லுவார் வாலி ஒரு படத்தில், மனம் கொண்ட பேர்கள் பொருள் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் செல்வதில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும் சொல்லி ஒரு பாட்டில் எழுதியிருப்பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். சொல்கிறாங்கல்ல, கொடுக்கவே மாட்டான் சில பேர். ஒரு பிச்சைக்கார வீதி வழியாக போயிருக்கான், ஒரு பெரிய வீடு வாசலில் ஒரு உட்காந்துருந்துருக்கார் பணக்காரர். அவரை பார்த்தேன், வீட்டையும் பார்த்தேன், அவரையும் பார்த்தேன், சந்தோஷம் தாங்க முடியல. பெரிய பணக்காரர், ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை போ. ஒரு ரூபா கிடையாது, போ. ஒரு கிழிஞ்ச வேட்டி இல்லை, போ. அப்போ வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னா, வாங்க நான் கேட்குற எதுவும் ஒன்றில்ல, நீ எதுக்கு நீ இங்கே உட்கார்ந்துருக்க? இப்படி தராதவர்களை, இந்த கஞ்சர்களை திருவள்ளுவர் சொல்றாரு, ஈர்ங்கை விதிரார் கயவர். கயவர்ங்கிற சொல் பயன்படுத்துறா பாருங்க. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும். கையை அப்படி மடக்கி இப்படி குத்துற, கொடிருந்தா இந்த இடம், தாடையை உடைச்சேன்னா கொடுப்பாட்டான். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவர். வளர்ச்சி குத்தணுமா. நான் சொல்லிட்டு அவர் சொன்னேன், மாஸ்டர் படத்தில் வளர்ச்சி குத்துவீங்கல்ல அது மாதிரி அப்படின்னேன். வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாருங்க அப்படியே. அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அதை மறுநாள் என்கிட்ட வந்து அந்த திருக்குறளை சொல்லி கேட்டுறாரு, இது சரியாயா இந்த பாட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, இது தாங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது வேணுங்க. இதை நான் யார்கிட்ட பார்த்துருக்கேன் தெரியுமா? எத்தனை மணிக்கு படிக்கணும்? 8 மணி ஆச்சு. அதான் ஒரு 1/4 மணி நேரம் பேசணும். இதான் பேசணும். நல்லா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா, படித்தவங்களை பார்த்தா பிடிக்கும், நல்ல புஸ்தகங்களை பார்த்தா பிடிக்கும். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு பாட்டை பற்றி சொல்லுவேன். அந்த பாட்டை சொன்ன உடனே கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க. அந்த மீதி வரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லிவிடுவார். எப்படின்னா, இந்த ஔவையார் வந்து நாவல் பழத்தை கேட்டவுடனே அந்த மாடு மேய்க்கிற பையன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்ட உடனே அந்த அம்மா சுடாத பழமே போடுங்குது. இப்போ உரிப்பி விட்ட உடனே நாவல் பழம் விழுந்து மண்ணில் விழுந்து ஃபோன் ஊதுது. பழம் சுடுதா பாட்டின்னு கேட்குறாரு யார்? அந்த மாடு மேய்க்கிற பையன். அந்த அம்மாவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு. பெரிய பெரிய ஆளெல்லாம் ஜெயித்தேன், இந்த பையட்டை வந்து மாட்டிக்கிட்டேனே. கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாரி கதளித்தண்டுக்கு நாணிடுச்சு. கதளித்தண்டுனா வாழைத்தண்டு. கருங்காலிங்கிறதுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்த மரம். ஒரு கோடாரி ஒரே வெட்டில் 2ஆக்குமா அந்த கருங்காலி மரத்தை. ஆனால் வாழை மரத்தை வலிக்கிட்டு போயிருமா. நான் பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் ஜெயிச்சு காமிச்சேன். ஆனால் ஒரு சாதாரண பையன்கிட்ட தோற்று போயிட்டேனே. இன்னைக்கு ராத்திரி என் கண்ணு தூங்குமா? தூங்காது அப்படிங்கிறான். இந்த பாட்டை சொன்னங்க. என் நண்பர் கமலஹாசன் உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த முழு பாட்டை சொல்லிவிட்டாரு.
நான் சொன்னேன், இங்கே இருங்க, தமிழ் வாத்தியாராலே முடியாது, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்குறீங்க? எப்படி தெரியும்னா, டி.கே. சண்முகம் அண்ணாச்சி, டி.கே. சண்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்கள? டி.கே. சண்முகம், டி.கே. பகவதி நாடகக்குழு வச்சுருந்தாங்க. அதனால தான் அவ்வை சண்மிகின்னு படம் எடுத்தார் அவருடைய பேரில். அவர் ஔவையாரா பெண் வேடம் போடுறப்ப அந்த மரத்தில் நின்று முருகனா அந்த நாவல் பழத்தை ஒழுப்பி விட்டது நான் தான் அப்படின்னாரு. அந்த நாடகத்தில் அவர் ஔவையார் வேஷம் போடுறப்ப நான் முருக வேஷம் போட்டேன். அது எத்தனை நாள் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துப்பேன். பார்த்தீங்களா? ஒரு செய்தியை கேட்ட உடனே நமக்கு அதன் மீது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, உள்ளத்தில் ஒரு பெருமிதம் ஏற்படுது. ஒரு நல்ல இலக்கியத்தை நம்ம படிக்கிறப்ப நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மகிழ்ச்சி அது பெரிய ஆரவாரமாக தான் தோடும். இன்னும் நல்லா சொன்னால், சில நூல்களை கேள்விப்பட்டிருப்போம், வளையாபதி, குண்டலகேசி, இப்போ மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி இதெல்லாம் படிச்சிருப்போம். குண்டலகேசி, வளையாபதி போன்ற நூல்கள் நமக்கு சிலது தெரியாமல் இருக்கும். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மாபெரும் கவிஞருங்க, புது கவிதையினுடைய பிதாமகர்னு அவருக்கு பேர். அவர் மேடைகளில் புது கவிதையை பற்றி சொல்கிறப்ப நமக்கு அப்படியே கிளுகிழ்ப்பாக இருக்கும், அசந்து போவோம். அப்படியே அவ்வளோ அழகாக சொல்லுவாருங்க. அவர் தொடர்ந்து பத்திரிகைகளில் எழுதினார், ஜூனியர் விடலில் எழுதிட்டு வந்தார். வெகுஜன பத்திரிகையில் எழுதுகிறப்ப தான் ஒரு விஷயம் மக்களை சென்று அடையும். உதாரணமாக, நான் சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன். அதில் அந்த டைரக்டரு கதாசிரியர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் உடனே ஒரு திருக்குறள், தற்காத்த தற்கொண்டான் பேணி தகஜாந்த சொற்காத்த சோறு விழால் பெண், இது மாதிரி நீ இருக்கணுமா அப்படின்னு அந்த மனைவிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன். மறுநாள் 1000க்கு மேற்பட்டவங்க எனக்கு ஃபோன் பண்ணி எப்படி நம்பர் வாங்கினாங்கன்னு தெரில, நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, எனக்கு அழுகையாக வருது, 40 வருஷமாக திருக்குறள் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். எங்கள் மீடியாவில் சொன்னீங்களா? நான் பார்க்குற நாடகத்தில் சொன்னா தான் நான் பார்ப்பேன். பாருங்க, இப்போ நமக்கு கேட்குறோம்ல, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் சினிமா, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம்? இல்லைங்க, நம்ம இப்போ இந்த ஒரு குழந்தை கூட்டு வந்தார் ஒருத்தர், அந்த குழந்தை சிங்கப்பெண்ணில் வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குது. நாடகத்தில் சிங்கப்பெண் நாடகத்தில் ஆனந்திக்கு அப்பா வருவீங்கல்ல அப்படின்னு கேட்குதுன்னா, அது பார்க்குற ஊடகத்தில் நான் வரணுங்க. திருச்சியில் பக்கத்தில் பெரம்பலூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பயங்கர கூட்டம். தமிழ் மரபு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டு இறங்குறேன், எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மையும் திருக்குறளும் பேசுகிறீங்க, 5 வயசுக்கு அதுக்கு, நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியங்க. நீ கேட்பியா பாப்பான்னே. ஆமாம் நான் கேட்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இந்த பிள்ளைக்கு 5 வயசு, என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் அதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டான். வந்து என்னை இப்படி இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுகிற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கும் புரியுமாறு என் பேச்சு அமையும் என்றால் அந்த ஊடகம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த இருக்குதுங்க, இப்போ நேரலையில் போகுது இல்லையா, இந்த நேரலையில் போகிறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கணுங்க. வரி வடிவம், முதல்ல ஒளி வடிவம், பிறகு வரி வடிவம், இப்போ காட்சி வடிவம். இப்போ காட்சி வரி, அதே மாதிரி ஒளி வடிவத்துக்கு முக்கியத்துவம். வானொலி வந்து முக்கியமான ஒன்றுங்க. எப்போ நான் என்ன சொல்கிறேன், புத்தகத்தை வாசித்து கூட விட்டுருவோம், கேட்கட்டும். நான் என்ன பண்ண வந்துறீங்களா, வகுப்பில் ஒரு புத்தகத்தை சொல்லிட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் நிப்பாட்டிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க பையங்க, அது கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னு. கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. கிளைமாக்ஸ் சொல்கிறதுக்காக நான் வந்தேன், போய் தேடி எடுத்து படி, அப்போ தான் உனக்கு தெரியும். நான் எனக்கு சொல்கிற அளவுக்கு தான் சொல்லுவேன், உன்னை படிக்க வைக்கத்தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு புத்தகம் மாதிரி சொல்கிறேன்.
அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days அப்படின்னு ஒரு புத்தகம். என் திசையும் சுற்றி வர 80 நாள், இந்த புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு பேர். இதை எழுதின பிரெஞ்சு நாவலாசிரியர் பேர் ஜூல்ஸ் வெர்ன். ஒரு லண்டன் பணக்காரர், கோடீஸ்வரர், தாம் வாழ்நாளாக அவ்வளோ கரெக்டாக கட்டமைச்சிருப்பார். இத்தனை அடியில் நூலகத்துக்கு போகணும்னா போவார், இத்தனை அடி நடந்து அங்கே போகணும்னா அங்கே போவார், இவ்வளவு ஃபாரன்ஹீட்டில் வெந்நீர் இருக்கணும்னா குளிப்பார், 8:01 சாப்பிடுவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவருடைய நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. 1856 எழுதப்பட்ட புத்தகம். அதில் கேட்பாங்க, உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு எழுதுறாங்களே, முடியுமா? இவர் உடனே முடியுங்கிறார். 80 நாளில் சுற்றி வரணும். சுற்றி வர முடியுமா? சுற்றி வர முடியும். முடியலைன்னா அவங்க பூரா கோடீஸ்வரர்கள். முடியலைன்னா என் சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சுற்றி வந்துட்டா நீங்கள் உங்கள் சொத்தை பூரா எனக்கு கொடுத்துடணும். 10 பேர் ஒத்துக்கிட்டாங்க. உடனே பதிஞ்சாங்க, உடனே கையெழுத்து போட்டாங்க. எப்போ பரப்புறீங்க? இப்போவே பரப்புடுறேன். பரப்பிட்டாருங்க. லண்டன்லேருந்து பரப்புறார். இந்தியா வழியே வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு, சிங்கப்பூர் வழியாக அமெரிக்காவுக்கு போய் திருப்பி லண்டன் வரணும் 80 நாளில். இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கதை போகிற போக்கில் நம்ம கூடவே போவோங்க. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? முதல்ல இந்தியாவில் ரயில் வந்ததுங்கிற விஷயமே எனக்கு எந்த ஆண்டு வந்ததுங்கிறத அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாம்பேயிலேருந்து தானேங்கிற ஒரு இடத்துக்கு அந்த ரயில் வந்த விஷயத்தை பற்றி எழுதுகிறாங்க. ஊவே சாவும் அதை பற்றி எழுதுகிறார். ஊவே சாமிநாதையர் எழுதுகிறாரு, நான் என் தாயார் வயிற்றில் இருந்தபோது எங்கள் வீட்டின் தெருவழியே ஒரு பரதேசி அதிசயம் வரப்போகிறது, அதிசயம் வரப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அப்படி அவர் கத்திக்கொண்டே போன சில நாட்களில் நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், நீதான் அந்த அதிசயம் என்று சொல்லிட்டு அடுத்த வரியை எழுதுறாருங்க. என் தாயாருக்கு வேண்டுமானால் நான் அதிசயமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது. 1855. ஞாபகம் வச்சுக்கோங்க. பிப்ரவரி 19 ஊவேசாவுடைய பிறந்தநாள். 1855 பிப்ரவரி 19. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? அவரை காட்டில் நான் 100 வயசு இளையவே. நான் 1955 அக்டோபர் 19. அதனால் இன்னும் 2 நாளில் பிறந்தநாள் வரப்போகுது. இப்போ இந்த பாம்பேக்கு தானேக்கு ரயில் போடப்பட்டதெல்லாம் அந்த புத்தகத்தில் வருதுங்க. அவர் புறப்பட்டு வர்றாரு, சுற்றுறாரு, இங்கே ஒரு பெண்ணை காப்பாற்றுறாரு, ஒரு இளவரசியை, அவளையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் முடித்து அவள் கூட ஒரு வேலைக்காரன் போவான். அவன் வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி போகிற இடத்துலலாம் மாட்டி விட்டுருவான். அவரை எல்லாத்தையும் தப்பிச்சு போய் சேர்ந்து அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு அவர் போய் சேரணும். 5:59, 6 மணி, 1 நிமிஷம் லேட்டாக போயிடுவாருங்க. அப்படியே போய் வீட்டில் உட்காருவார். இவருடைய சொத்து முழுவதையும் இழந்துட்டார். இனிமேல் அவர் வாழ முடியாது. கூட ஒரு பெண் இருக்கா, ஒரு வேலைக்காரன் இருக்கான். அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பார். நம்மளும் இடிஞ்சு போய் உட்காருவோம். இப்போ இந்த கதை முடியலை. அன்னைக்கு பூரா அப்படியே இருப்பார். திடீர்னு அந்த வேலைக்காரன் ஓடி வருவான். மறுநாள் இல்லை இல்லை இல்லைன்னு ஓடியாருவான். என்ன இல்லைங்கிறான்? அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா? இதுதான் அந்த கதையோட முடிவு. இப்போ நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் தேடி படிக்கணும். நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் என்ன தெரியுங்களா, மறுநாள் வரைக்கும் அவர் உட்கார்ந்துருப்பாருங்க. லேட்டாக போயிட்டோம்னு அவன் ஓடி வந்து சொல்லுவான், இல்லை நாம் வந்து கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி வந்தோம். அப்படி வர்றப்ப ஒரு நாள் முன்னாடியே நம்ம வந்துட்டோம். நேற்று சாயங்காலமே வந்துட்டோம். இன்னைக்கு 6 மணி ஆக போகுது. ஓடி போய் நம்ம கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்கிறான். இப்படி ஒரு நாள் மிச்சமாகுங்கிற விஷயத்த அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா தான் தெரியும்.
இப்போ நான் அதை அனுபவிச்சிருக்கேங்க, 100 முறை அனுபவிச்சிருக்கேன். எப்படி தெரியுங்களா? போன முறை நான் 2018 கொரோனாவுக்கு முன்னாடி ஹாங்காங்லேருந்து அமெரிக்காவுக்கு போனேன். மலேசியாவிலேருந்து ஹாங்காங் போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன். ஹாங்காங் டு டாலஸ் போகக்கூடிய விமானத்தில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நான் போய் அந்த வாங்க போகிறேன். எல்லார் கையிலையும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த விமானம் 18 மணி நேரம் லேட்டுன்னு போட்டிருக்கு. 18 மணி நேரம். நம்ம நினைப்போம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்னாலே எப்படி இருக்கும். 18 மணி நேரம்னு என்னன்னா ஒரு நாளில் இன்னும் 6 மணி நேரம் இருந்தால் ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்னன்னா நான் அந்த மறுநாள் தான் நான் அங்கே பேச போகணும். மறுநாள் நான் அமெரிக்காவில் பேசணும். நான் போகலைன்னா என் பயணம் வேஸ்ட்டு. இப்போ நான் ரொம்ப வருத்தத்தோடு என்ன செய்யறதுன்னு தெரியாமல், மொழியும் தெரியாது வழியும் தெரியாது யோசிச்சு நிற்கிறேன். அந்த ஹேர் ஹோஸ்டஸ் அந்த பொண்ணு அங்கே அந்த இதில் விமான பணிப்பெண் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட என்ன இதுன்னு கேட்டாங்க. இப்படி நான் என்னுடைய இந்த இன்விடேஷனை காமிச்சு இந்த இத்தனை மணிக்கு நான் இருக்கணும், நாளைக்கு எத்தனை மணிக்கு இருக்கணும். ஆமாம், இப்போ ஏறினா நீங்கள் இத்தனை மணிக்கு போவீங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த 18 மணி நேரம் லேட்டில் போகிற இந்த விமானம் இங்கேருந்து பெறப்பட்டு போகிறப்ப நீங்கள் இதே நாளில் போய் சேர்ந்துடுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை காலையில் சென்னையிலிருந்து பெறப்பட்டா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடுவோம். நியாயப்படி சனிக்கிழமை தான் அது நம்ம ஊரில். ஆனால் இந்த பயணத்தின் போது உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்துடுவோம். இதை 100 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த மனுஷன் எழுதுகிறாங்க. அவர் தான் எழுதின ஒரு புத்தகம் எழுதுறீங்களா, எர்த் டு மூன், மேன் ஆன் த மூன். அவர் எழுதின ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அமெரிக்கர்கள் போய் அந்த அப்போலோ 11 அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்க, இந்த கதையை படிச்சுட்டு வர்றப்ப நமக்கு அப்படியே பரபரன்னு இருக்கும். பயப்படுவோம், நம்ம இது நின்று போயிருமா பார்ப்போம். இந்த பரபரப்பை தர்றது அந்த புத்தகம். சில நேரம் நான் இரவு 10 மணிக்கு ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிப்பேன். மணியை பார்த்தா 3 ஆயிருக்கும். 3 ஆச்சேன்னு வருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த புத்தகம் என்னையே தூங்க விடாமல் படிக்க வச்சுருக்கோம். அது மர்ம நாவலா இல்லைங்க, யாருடைய வாழ்க்கை பயணமாவது இருக்கும், யாராவது செய்த புரட்சி காப்பியமாக இருக்கும். நீங்கள் ஷேக்வாரா என்ற ஒரு அற்புதமான மனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷேக்வாரா அவருடைய படமெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம இளைஞர்கள் சட்டையில். அவர் வரலாறு என்னன்ற பற்றி தெரியாதுங்க. அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர், தெரியுமா உங்களுக்கு? அந்த மருத்துவர் தான் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் உலகத்தை சுற்றி அந்த பகுதிகளை சுற்றி வர்ற போது அங்கிருந்த வறுமையை பார்த்துட்டு, வெறும் மாத்திரை மருந்தில் நோயை போக்க முடியாது, சமூகத்தின் நோயை போக்க வேண்டுமென்றால் நாம் இறங்கி அதற்கான மாறுதலை செய்ய வேண்டும்னு செஞ்சவர் தான் ஷேக்வாரா. அவர் வரலாறு படமாக வந்திருக்கு பாருங்க. அவர் அந்த கடைசியில் அவர் அந்த எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டு சுட போகிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் விழுந்து கிடக்கிறப்ப சுடாத, நல்லா இருக்காது, நான் எந்திரிச்சு நிற்கிறேன், என்னை சுடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாருங்க. அவன் துப்பாக்கி குண்டை நெஞ்சில் சுடுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே விழுகிறார். அப்படியே இந்த சுட்டவன் தான் அதை எழுதுறாங்க. நான் அப்போது கூட கண்ணீர் சிந்தி கொண்டு தான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படிங்கிறான். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க. நம்மை வளர்த்தவர்கள் மட்டுமில்லை, நமக்கு எதிரிகள் கூட நம்முடைய மரணத்தை கேள்விப்பட்டு வருந்தணுமா. அப்படி ஒரு சம்பவம் எதில் நடந்துச்சு தெரியுங்களா? மகாபாரத போரில் 18 நாள் போரில் 17 நாள் போர் மட்டும்தாங்க. போரை நிப்பாட்டிட்டு எல்லாரும் அழுதான். ஏன் தெரியுமா? 10ஆம் நாளில் பீஷ்மர் விழுந்தார், 13ஆம் நாளில் அபிமன்யு விழுந்தான், 14ஆம் நாளில் ஜெயத்ரதம் விழுந்தான், 17 நாளில் தான் கர்ணன் விழுந்தாங்க. அந்த கர்ணன் விழுந்த அன்னைக்கு தான் அந்த பக்கம் பாண்டவர்கள் அழுகிறாங்க, இந்த பக்கம் குந்தி தேவி அழுகிறா, அந்த பக்கம் துரியோதனை அழுகிறான். எல்லாரும், அதாவது எதிரிகள் கூட சேர்ந்து அழுகிறான். காரணம் என்ன என்றால் அவன் ஒரு கொடையாளி. அவன் கொடுத்த அந்த தன்மையின் காரணமாக அவனை வளர்த்தவங்களுடைய கண்ணீர் அவன் மேலே படுற மாதிரி அவன் இறந்து போகிறாங்கிறது சாதாரணம் இல்லைங்க. அதான் புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு. அப்படிப்பட்ட மரணத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்க.
அவன் அப்படி அடிபட்டு கிடந்த போது அவனை உயிரை போக்க முடியல. அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணாரா, வந்து நீ உன்னுடைய தானத்தெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி மாறுவேஷத்தில் வந்து கேட்குறாரு. எப்படி கொடுக்கட்டுங்கிறான். உன் புண்ணியத்தை பூரா உன் ரத்தத்தை அப்படி எடுத்து கூட, அப்படி தார வார்த்து கூட. அதே மாதிரி அவன் மார்பில் பாஞ்ச அம்பை பிடுங்கி அவன் மார்பில் ஓட்டின ரத்தத்தை எடுத்து அப்படி ஊற்றினான். அப்படி பட்ட உடனே வந்த கண்ண பெருமானுக்கே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதாங்க. தான் யாருன்னு அவனுக்கு காட்டுறார். மகாவிஷ்ணு வடிவத்தை காட்டிட்டு இதை பார்த்துட்டு சொன்னாவன், இந்த வடிவத்தை பார்க்கத்தானே அவன் காட்டில் போய் தவம் பண்ணுறான், தேவலோகத்துக்கு போகிறான், வைகுந்தத்துக்கு போகிறான். நான் நேரில் பார்த்துட்டேன். இப்போ இவர் கேட்டார், உனக்கு என்ன வேணும்னார். இவர் நியாயப்படி வாங்க வந்தவர் தான், கொடுக்க வந்தவர் இல்லை. என்ன வேணும்னார். அவன் சொன்னா, உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன வேணும்? இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். இந்த பிறவின்னு இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லேன்னு வர்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை நீ கொடுக்கணும். அதனால தாங்க அரண் செய்ய விரும்புன்னு எழுதுனா. விரும்பு, பொருள் எங்கே இருக்கும் அப்படி இல்லை, நீ விரும்பு, பொருள் வந்துடும். சரி, இப்போவும் நீ கேட்டதை தந்தேன், உனக்கு முத்தியும் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் பெறப்படுறாருங்க. கர்ணன் எப்படி அத்தகைய ஆளாக இருந்தான். மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒருத்தன்னா அவன் தான். இந்த 4 பேர் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுவாங்க. அம்மா பிறந்தவனும் தூக்கி போட்டா, அப்பா பார்க்கவே இல்லை, குரு படித்ததெல்லாம் மறந்து போகிட்டாரு. கடைசியை காப்பாற்றக்கூடிய கடவுளே வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர்கிட்ட புண்ணியத்தை வாங்கிட்டார். ஒரே ஒரு கேள்வி தான், வாங்க வந்தவர் உனக்கு என்ன வர வேணும்னு ஏன் வந்து அவனை கேள்வி கேட்டு வரம் கொடுத்தாரு. இதுதான் அவங்க கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா, இவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டான்ல, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன்னுயிரை தான் கொடுப்பான் தயாநிதி. அப்படிப்பட்ட அவன் ரத்தம் இவர் கையில் படவும் அந்த கொடையாளியின் ரத்தம் பட்ட உடனே இவருக்கு கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதனால தான் நல்லவர்களோடு சேர்ந்து பழகுங்க. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றே. நல்லவங்களோடு சேருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நாக்கு ஈரத்துக்குள்ளதாங்க கிடக்குது, ஆனால் சூடான சொற்களை பேசிவிடுதுங்க, கூர்மையான சொற்களை பேசிவிடுது. ஒரு வார்த்தை அப்படியே நம்மளை கலங்கடிச்சுவிடுது. வேதனைகள் நம்மளை வந்து வீழ்த்த பார்க்குது. எல்லாத்தையும் மாற்றணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு இலக்கியம் நமக்கு கை கொடுக்குங்க. இதுதான் வேணும். அந்த காலத்து அரசர்கள் ஒரு சபை வச்சுருப்பாங்க. அந்த சபையில் புலவர்கள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த போர்க்களத்தில் இருந்தாலும் கூட திரும்ப வந்தவுடனே இந்த புலவர்கள்ட்ட பேசினா அந்த இது சரியாக போயிருப்பாங்க, மனம் ஆறிடுமா. அப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை வீட்டில் திரைக்கதை ஆசிரியர் மா லட்சுமணன்கிறவரை கூப்பிட்டு காலை சாப்பாடு கூட உட்காந்து சாப்பிட வச்சாராம். அந்த அம்மா பிஎன் ஜானகி, எம்ஜிஆருடைய துணைவியார், அவங்க பரிமாறினாங்களாம். அப்போ எம்ஜிஆர் சாப்பிட்டுருக்காரு. அந்த எழுத்தாளர் லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு அப்படின்னாராம். ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிடலையான்னு கேட்டாரா அவர். அதை சொல்லலை, ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்துருக்க ஜானகி பரிமாறுற மாதிரி எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுங்க புதுமை பித்தன் கதை படிச்சிங்கன்னா ஒரு புராணத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போவாருங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். அதில் கடவுள் மனுஷ ரூபத்தில் வருவார், கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். அவர் சின்ன குழந்தை, அவருடைய கடைசி பிள்ளை வந்து நிற்கும். கந்தசாமி பிள்ளையினுடைய கடைசி பிள்ளை, அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும். என்னையே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. தினம் இதையே சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். அப்போ சிவபெருமான் அந்த பிள்ளையை ஒத்து பார்ப்பார். உடனே கந்தசாமி பிள்ளை உள்ளே ஓடு உள்ளே ஓடு அப்படிம்பாரு.
ஏன் தெரியுமா? இவர் தான் பிள்ளைக்கறி கேட்டவர். யார்? சிவபெருமான். உடனே சிவபெருமான் சுதாரிச்சுக்கிட்டு, இப்பெல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் அப்படிம்பாரு. கதை படிச்சுட்டு வர்ற போது ஒரு புராணம், ஒரு இலக்கியம், ஒரு காப்பியம், ஒரு நல்ல நகைச்சுவை, ஒரு சின்ன சிந்தனை, இத்தனையும் நமக்குள்ளே வந்து சூழணுங்க. அப்படி சூழ்ந்தால்தான் அதுக்கு ஒரு பெருமை இருக்குது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த இன்பத்திற்கு இணையாக எதுவும் இல்லை. மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக மேன்மையானது புத்தகம்னு சொன்னான் ஒரு அறிஞன். ஏன்னா அதை வாசிக்கிற போது ஒவ்வொரு முறையும் நமக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் சோழவந்தாலிருந்து மதுரைக்கு வருவேன். அப்படி வர்றபோது பயங்கர கூட்டமான பஸ்ஸில் வருவேன். எங்கள் ஊர் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அதான் எங்கள் ஊர் பஸ்ஸு. அந்த கூட்டத்தில் நானும் ஏறி அந்த கம்பியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு, சின்ன 0 வாட் பல்பில் அந்த புஸ்தகத்தை அப்படி வச்சுக்கிட்டு நான் படிக்கிற போது டிக்கெட் வாங்கிடுவேன். ஒன்றும் இல்லை, வாங்கிட்டு இந்த பக்கம் நெருக்கடி, அந்த பக்கம் மிதி, இந்த பக்கம் இது வேர்வை, காற்று வராது. ஆனால் என் கையில் பொன்னியின் செல்வனுடைய நந்தினி வந்தியத்தேவன் இருப்பாங்க. நான் குதிரையிலையோ அல்லது அரமனையிலையோ பயணப்படுவேன். எனக்கு அந்த பயணத்தினுடைய கஷ்டமே தெரியாதுங்க. இதே பழக்கம் இன்னைக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போகிறப்ப இதே பழக்கத்துப்படி இரவு பகல் தெரியாமல் 22 மணி நேரம் பயணப்படுறப்ப நானாக எந்திரிச்சு அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு இந்த லைட் இருக்கிற இடத்துல போய் நின்று படிப்பேன். ஏன்னா லைட் போட்டோம்னா தூங்குற வைவாங்க. அப்படி படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப இந்த வட்டம் நான் போயிருந்தப்ப அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஒரு அம்மா என்ன பண்ணிச்சு, டக்குன்னு காஃபி எடுத்துகிட்டு எனக்கு கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ச்சு. எனக்கு 60,000 அடி உயரத்தில் இப்போ விமானம் பறக்குதுங்க. நான் படிக்கிற புத்தகமும் அந்த அம்மா கொடுக்குற அந்த காஃபியும் ஏதோ தேவதைகள் தந்துட்டு போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு தோற்றத்தை தருது. நல்ல பழக்கங்கள் நமக்கு எப்போவுமே உயர்வை தரும். நல்ல இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டும். நல்லவனாக இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுக்கு நம்ம இட்டு செல்லுகின்ற ஒரு ஒளி விளக்கு எதுன்னு கேட்டால் அது இலக்கியம் தாங்க. நம்ம பயணப்படுற போது ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதற்கு துணை நிற்பது இந்த இலக்கியங்கள். யார் படித்ததாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம், நிறைய மொழிகள் படிங்க. ராகுல சாங்கித்யாயனுடைய வால்கா முதல் கங்கை வரைங்கிற புத்தகத்தை நான் சிறு வயதில் படித்தேன், இப்போவும் படிக்கிறேன். உவே சாமிநாதனுடைய என் சரித்திரம் சின்ன பிள்ளையில் படித்தேன், இப்போவும் படிக்கிறேன். எப்போ படித்தாலும் புதுசு புதுசாக இருக்குது. காரணம் என்னென்னா, அது எழுதப்பட்ட காலம் ஒன்று தாங்க. ஆனால் என் அறிவு வளர வளர நான் புதுசு புதுசாக அதில் கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறேங்க. அப்படியான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உயிருக்கு இன்பத்தை தரக்கூடிய இலக்கியமே இன்பத்துள் இன்பம். இந்த இன்பத்தை பெற வேண்டுமானால் நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல உரையாசிரியர்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள். நல்ல வாய்ப்பு தந்த பெருமக்களை வாழ்த்தி 1000 மேலைகளுக்கு நடுவே இருந்து கேட்ட ஐயா அவர்களுக்கும் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.